ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கேமராவில் எப்படி டைம் லேப்ஸ் வீடியோஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. அதை பற்றி எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மொபைலும் சரி ஆக்ஷன் கேமராஸும் சரி டைம் லேப்ஸ்னு மென்ஷன் பண்ணி தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணி ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். பட் கேமராவில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இன்டர்வல் ஃபங்க்ஷன் ஷூட் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வாங்க அதை நான் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு காமிக்கிறேன். கேமரா ஓப்பன் பண்ணோன்னே இமேஜ் செக்ஷனுக்குள்ளே வந்து போயிடலாம். இமேஜ் செக்ஷனில் தேர்ட் ரோ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். தேர்ட் ரோக்குள்ள வந்தோம்னா ஷூட்டிங் மோட் அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். அது கீழே வந்தோம்னா இன்டர்வல் ஷூட் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணி இன்டர்வல் ஷூட்டிங்கை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்டார்டிங் டைம் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஷட்டர் கிளிக் பண்ண உடனே எவ்வளோ செகண்ட்ஸில் நம்ம ஸ்டார்ட் ஆகணும், இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 செகண்ட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஷூட்டிங் இன்டர்வல், ஒரு இமேஜுக்கும் நெக்ஸ்ட் இமேஜுக்கும் எவ்வளோ டைம் கேப் இருக்கணும் அது வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். நான் வந்து 3 செகண்ட் வச்சு ஓகே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ், உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷாட்ஸ் தேவைப்படுது. நான் வந்து ஒரு 100 ஷாட்ஸ் செட் பண்ணுறேன். எனக்கு அந்த 100 ஷாட் வந்தால் அது வந்து இவ்வளோ செகண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் மைண்ட் கேல்குலேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 100 ஷாட் வந்து செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்து ஷட்டர் கிளிக் பண்ண உடனே 3 செகண்ட் கேப்பில் ஒரு இமேஜ் எடுக்கும். 0/100 இருந்துச்சு தெரியுமா, அது வந்து 100 இமேஜ் எடுத்ததுக்கப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இப்போ உங்களுக்கு டைம் லேப்ஸ் வந்து எப்படி ஒரு இமேஜஸை நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அந்த இமேஜஸ்லாம் எப்படி நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக நான் போடுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.